ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி vlog வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸிங்காக ரொம்ப லேட்டாக தான் என்னோடய மார்னிங் ரொட்டீனே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நிக்கிலுக்கு லீவ் தான். ஸோ அதனால் பொறுமையாக வந்து எந்திரிச்சு அப்படியே பொறுமையாக வேலைகள் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. காலையில் எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப சிம்பிள் தான். ஒன்று இந்த கஞ்சி வச்சுடுவேன், இல்லைன்னா முன்னாடி நாள் சாதம் இருந்ததுன்னா நைட்டே தண்ணி ஊற்றி வச்சுடுவேன். காலையில் அதில் வந்து மோர் ஊற்றிட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா உளுந்து கஞ்சி. இதில் பாலும் ஊற்றி குடிக்கலாம், மோரும் ஊற்றி குடிக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பால் ஊற்றி குடிப்பேன், ஹஸ்பண்ட்க்கு வந்து மோர் ஊற்றி கொடுத்துருவேன். நிக்கிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாள் டிஃபன் கொடுத்துட்டு ஒரு வீக்லி த்ரைஸ் இந்த கஞ்சி நான் வந்து கொடுத்து பழக்கப்படுத்திட்டேன். அவனுக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனுக்கு கொடுக்கும்போது பால் சர்க்கரை போட்டு தான் வந்து கொடுப்பேன். இது வந்து உளுந்து கஞ்சி ரெசிபி நம்ம ரீசெண்டாக ஷார்ட்ஸ் ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். நான் இதில் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதை உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு வ்ளாகில் வந்து காட்டுறேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. நான் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து நெஸ்டேஷியாவிலேருந்து பிக் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்சுலேட்டட் டம்ளர் பாட்டில் தான். இது வந்து நிக்கிலுக்கும் மித்துனுக்கும் வாங்கியிருக்கேன். குழந்தைங்களுக்கும் சரி நமக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு டாப் ஹேண்டிலோடு வருது. இதில் நிறைய கலர்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. நான் வந்து இந்த பர்பிளும் இந்த க்ரீனும் சூஸ் பண்ணேன். இதுக்கு வந்து ஸ்ட்ராவும் அதோட க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ்ஷுமே வந்து கொடுத்துட்றாங்க. இது 1200 ml கெப்பாசிட்டி. ஸோ தண்ணி பிடிச்சா வெயிட்டாக இருக்குன்றனால இந்த மாதிரி ஸ்டர்டியான ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இந்த லிட்டில் வந்து நமக்கு சிப் அண்ட் ஸ்விக் ஃபீச்சர்னு ரெண்டுமே வந்து இருக்குது. நமக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி வந்து தண்ணி குடிச்சிக்கலாம். லிட்டோட இந்த ஸ்ட்ராவை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நிறைய 1200 mlங்கிறனால நிறைய வந்து தண்ணி பிடிக்கும். அண்ட் இந்த பாட்டில் வந்து உங்களுக்கு டபுள் வால் இன்சுலேஷன் இருக்கிறதுனால நம்ம வந்து ஹாட் இல்லை கோல்டு எப்படி வந்து இல்லை ட்ரிங்க்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போனாலுமே ரொம்ப நேரத்துக்கு வந்து நமக்கு அந்த டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகும். தண்ணி வந்து குடிக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த செட் ஆஃப் 3 பேஸ்கெட்ஸ் தான். பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒன்று ரொம்ப பெருசாக இருக்கும், அது உள்ள 2 வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைஸில் சின்னதாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் பேஸ்கெட்ஸ் தான். ஸோ இது வந்து கவுனா அப்படின்ற ஒரு மெட்டீரியலில் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது கையிலேயே வந்து அந்த கிராஸ் மாதிரி ஒரு மெட்டீரியல் இது அதில் வந்து பண்ணியிருக்கிறது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் அந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு நேச்சுரல் அந்த ஃபைபர் அப்படிங்கிறனால ரொம்ப வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லி. நம்ம கிச்சனில் இல்லை ஹாலில் டேபிள் மேலேன்னு அழகுக்கு எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம். இதில் இந்த ஒரு பேஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம தேவைக்கேற்ற மாதிரி எங்கே வேணால் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து அந்த எம்ப்ராய்டரி டிசைன் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த பேஸ்கெட் மேலே. அது பார்க்குறதுக்கே அவ்வளோ எலிகெண்ட்டாக நம்ம எங்கே வச்சாலும் டக்குன்னு நமக்கு வந்து என்னடா இதுன்னு அப்படின்னு பார்க்க தோணும். அந்தளவுக்கு ஐ கேச்சிங்காக அழகாக இருக்குது. லைட் வெயிட்டாக இருந்தாலுமே நல்ல வந்து ஸ்டர்டியாக இருக்குது. தொலைன்னு அந்த மாதிரிலாம் வந்து இல்லை. இந்த பெரிய பேஸ்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா நிக்கிலோட புக்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி டேபிள் மேலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். அவனோட புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்கும், எல்லா ரூம்ஸ்லேயும் வந்து இருக்கும். நானும் அதுக்கான ஸ்டோரேஜ் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் பத்தவே இல்லை. அவன் நைட்டுக்குன்னு சில புக்ஸ் எல்லாம் இந்த ரூமில் வந்து வச்சுருப்பான். அதெல்லாம் அழகாக இந்த பேஸ்கெட்டில் வந்து வச்சுட்டேன். ஹேண்டிலோடு வரதுனால எங்கேயாவது எடுத்து வேறு இடத்துல வைக்கணும் அப்படின்னா கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 3 டயர் செராமிக் ஃப்ரூட் பவுல் தான் வித் ஸ்டாண்டோடு வந்து வரும். ஸோ இது வந்து இந்த மாதிரி நமக்கு தனித்தனியாக நல்ல வந்து பேக்கேஜிங் இந்த மாதிரி பபிள் ரேப் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸுமே அதுலேயே வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த ட்ரேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல இந்த பவுல்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எலிகண்ட்டான இந்த செராமிக் ஃபினிஷில் வந்துருக்கு. 3மே டிஃப்ரெண்ட் சைஸஸ். ஒன்று வந்து நல்ல பெருசு, அதுக்கு அடுத்தது வந்து அதோட கொஞ்சம் மீடியம், அதோட கொஞ்சம் சின்னதாக அந்த மாதிரி வந்து இருக்குது. இதுக்கு வந்து நம்ம ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அவங்க கொடுத்த டூல்ஸ் வச்சு. இந்த ஸ்டாண்ட் வந்து நமக்கு அந்த 100% பேம்பூ வுட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கலர் அந்த வுட்டுக்கும் அந்த ஒயிட் கலருக்கும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அந்த கவுண்டர் டாப்போட ஸ்பேஸையே வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் வச்சுக்கிறதுக்கு, ஸ்நாக்ஸ் வச்சுக்கிறதுக்கு, இல்லை நம்ம ஏதாவது ஒரு பார்ட்டின்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்களுக்கு வந்து டெசர்ட்ஸ் இதெல்லாம் வந்து டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கேக்ஸு, கப் கேக்ஸ் இதெல்லாம் கூட நம்ம வந்து
டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்குது. நான் அன்றைக்கி கேக் பண்ணியிருந்தேன், அதனால் சும்மா உங்களுக்கு வந்து வச்சு காட்டுறேன். அழகாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு பிராஸில் பண்ண இந்த கீ பாட், இது வந்து பார்த்திங்கன்னா 400 ml. பிராஸ்னால் யாருக்கு தான் பிடிக்காது, அது வந்து நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் டச் வந்து கொடுக்கும். அதுலேயே இந்த க்ளீனிங் லிக்விடும் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த மேலே அந்த ஷைனை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அந்த பாட்டே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்குது. அதுக்கு அழகாக உட்கார மாதிரி ஒரு லிட்டும் ஸ்பூனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பூனுமே வந்து நல்ல வெயிட்டு. இது வந்து நம்ம கிச்சனில் வந்து மெயினாக கீ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு, சர்வ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மூத்தான டின் கோட்டிங்கில் வந்து லைன் பண்ணியிருக்காங்க. அந்த அவுட்டர் சர்ஃபேஸையும் நம்ம அழகாக அந்த லிக்விட் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த கோல்டன் ஷைனோட அதை அழகாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அதில் வந்து நான் உடனேவே கீ வந்து ஊற்றி வச்சுட்டேன், நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு. ஸோ அதில் ஹேமர் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெளியே, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப எலகண்ட்டாக இருந்தது. அன்றைக்கி வந்து நான் கீ ரைஸ் தான் லஞ்சுக்கு வந்து பண்ணேன். ஸோ அதில் நிறையா அதுக்கு தேவையான கீயும் அன்றைக்கி வந்து போட்டு வச்சுட்டேன். ரொம்ப சிம்பிள் தான். தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, அதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகா, 2 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து நிறையா கீ தான் வந்து சேர்த்துக்கணும். அப்புறம் சீரகம் போட்டுட்டு நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுட்டு லைட்டாக அந்த நெய்யில் வந்து வறுத்துட்டு, ரைஸ் நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ, 1 டம்ளர் ரைஸ்னால் 2 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கணும். கேஷ்யூஸ் வந்து கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க, ஏன்னா ரொம்ப ப்ளெயினாக இருக்கும். ஸோ கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாகவும் நம்மளோட கீ வந்து கொஞ்சம் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இது வந்து ஒரு 2 விசில் வந்தால் போதும். நான் சைட் டிஷ் என்ன பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இந்த கவுண்டர் டாப் சாப்பிங் போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இந்த மாதிரி ஒன்று தான் வேணும்ன்ட்டு நான் ரொம்ப நாளாக வந்து பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா இது வந்து நல்ல பெருசு, இதில் மேலே உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்டோட கூட வந்து வருது. ஸோ இந்த சாப்பிங் போர்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பண்ணியிருக்கிறதுனால, ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப டியூரபிளாக இருக்கும். இது ஏன் வந்து கவுண்டர் டாப் சாப்பிங் போர்டுன்னு சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு லைட்டாக அந்த கார்னர் வந்து ஒரு பெண்ட் கொடுத்து ஒரு ரெய்ஸ்டு சைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அது அழகாக நம்மளோட கவுண்டர் டாப்பில் போய் வந்து உட்காந்துரும், ரொம்ப வந்து ஸ்டெடியாக இருக்கும். அந்த சர்ஃபேஸ் வந்து நல்ல பெருசு அப்படிங்கிறனால நம்ம நிறையா காய்கறிலாம் வந்து கட் பண்ணுறப்போ அந்த சர்ஃபேஸ் பாருங்கள், அதில் நான் எவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ப்ரெப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இன்னொன்று அது ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சர்ஃபேஸ்ன்றனால நல்லா ஹைஜீனிக்காகவும் வந்து நமக்கு இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அண்ட் இதை வந்து நம்ம டோ நீட் பண்ணுறதுக்கு, சப்பாத்தி ரோல் பண்ணுறதுக்கான சர்ஃபேஸாக கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட பேக்கிங் அப்போல்லாம் கூட இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டோவோட அந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு அதோட வேணும்னா கூட இல்லை சைடில் வந்து மெஷர்மெண்ட் இருக்குது, அதை வச்சு நீங்கள் வந்து டோ ரெடி பண்ணால் கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பன்னீர் டிக்கா மசாலா வந்து பண்ண போகிறேன் அந்த கீ ரைஸ்க்கு தொட்டுக்கிறதுக்கு. அதுக்கு வந்து நான் தயிரோட பன்னீர் வந்து சேர்த்துட்டேன், நல்லா திக் தயிர். அதில் வந்து மஞ்சள் தூள், மிளகா, தனியா, கரம் மசாலா, பெப்பர் பவுடர், அப்புறம் நான் கொஞ்சம் பாவ்பாஜி மசாலா சேர்த்துப்பேன், கொஞ்சம் கசூரி மேத்தி, உப்பு தேவையான அளவு. ஸோ இந்த பாவ்பாஜி மசாலா வந்து நல்ல வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அதை ரெடி பண்ணுறதுக்கு நல்ல ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே இது நல்லா இந்த மாதிரி மேரினேட் பண்ண விட்டுருங்க. அந்த பன்னீரில் அந்த மசாலாலாம் இறங்கும். அதுக்குள்ளே சைட் பை சைடு ரைஸுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பாட்டிலுக்காக நான் தண்ணி குடிச்சேனா இல்லை வந்து அந்த தாகத்துக்காக குடிச்சேனான்னு தெரில, ஆனால் குடிச்சிட்டே இருந்தேன். இந்த பன்னீர் டிக்கா மசாலா பார்த்திங்கன்னா இந்த செராமிக் பாட்டில் தான் நான் வந்து பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொரியன் செராமிக் பாட்டு, 2000 ml இதோட கெப்பாசிட்டி. அந்த பிளாக் கலரில் அதோட ஃபினிஷே வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பிளாக்குன்னா நமக்கு யாருக்கு தான் பிடிக்காது. அதுக்கு மேட்சிங்காக வந்து லிட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹேண்டில்ஸுமே வந்துருக்கு. இது வந்து 2000 ml அப்படிங்கிறனால நீங்கள் கிரேவி, அதுக்கப்புறமா வந்து புலாவ், பிரியாணின்னு என்ன வேணால் அதில் வந்து பண்ணிக்கலாம். ஃபுல்லி வந்து உங்களுக்கு பிளாக் ஃபினிஷ் பாடி தான். அந்த ஹேண்டில்ஸும் நாபு எல்லாமே அப்படியே வந்துடும். இது வந்து ஹை குவாலிட்டி செராமிக்கில் வந்து பண்ணியிருக்காங்க. டெய்லி யூஸுக்குமே ரொம்ப டியூரபிளாக இருக்கும். அண்ட் இந்த செராமிக்கில் வந்து குக் பண்ணுறோமே உங்கள் வெடிக்கும் அப்படின்ற பயம்லாம் உங்களுக்கு வேணவே வேணாம். செராமிக் வந்து எப்படின்னா நல்ல வந்து ஈவன் ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கொடுக்கும். அண்ட் இன்னும் நமக்கு ஸ்லோ குக்கிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பெட்டர், ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இன்னொன்று என்னென்னா இது கீழே பேஸில் வந்து அப்படியே ஸ்டிக் ஆகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது. ஃபுட்டு நான் ஸ்டிக்கியாக அப்படியே சூப்பராக வந்து மெயின்டைன் ஆகும். இந்த பக்கம் நம்மளோட பன்னீர் வந்து நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. நான் இங்கே அதுக்கு முன்னாடியே க்யூப்ஸாக வெங்காயமும் கேப்சிகமும் ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டேன். சில பேர் அந்த பன்னீர் டிக்கா மசாலாவுக்கு அந்த பன்னீரோடையே இதையுமே மேரினேட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு வதக்குவாங்க. எனக்கு சில சமயம் அந்த கேப்சிகம் வெங்காயம்லாம் கொஞ்சம் பச்சையாக இருக்கிற மாதிரி வந்துருக்கும். ஸோ அதனால் நான் பன்னீர் மட்டும் மேரினேட் பண்ணிவிட்டு வெங்காயமும் கேப்சிகமும் கொஞ்சம் நல்லா வதங்கி சாஃப்டான வரைக்கும் வதக்கிடுவேன். அதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலா வந்து சேர்க்க வேண்டியது தான். இதில் நீங்கள் தனியாக ஸ்பைசஸ்னு எதுவுமே சேர்க்க வேணாம், உப்பு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க.
மற்றபடி நம்ம என்ன மேரினேஷன் அப்போ என்ன ஸ்பைசஸ் வந்து சேர்த்தோமோ அதுவே வந்து போதும், தேவையான அளவு வந்து இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நமக்கு அந்த கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் அந்த மசாலா வந்து குக் பண்ணுங்கள். நான் லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் பாவ்பாஜி மசாலா வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்மளோட பேஸ் பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வருது. இது அதுக்கப்புறமா நம்ம வந்து க்ளீன் பண்ணுறப்போவுமே நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இதில் வந்து ஹீட்டுமே வந்து ரீட்டைன் பண்ணும். அதனால் இதை சர்விங்க்கு மாற்ற போகிறதில்ல, இதிலே தான் வச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட் நம்மளோட ரைஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த கேசரோலில் மாற்றிடலாம். இதுவுமே வந்து நெஸ்டேஷியாவோட கேசரோல் தான், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், 3000 ml கெப்பாசிட்டி. இது 3000 ml அப்படிங்கிறனால நல்ல பெருசாக இருக்கும். நம்ம வந்து ரைஸு, ரோட்டீஸ், கரீஸ் அதெல்லாம் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு. இதுவுமே வந்து உங்களுக்கு நல்ல டபுள் வால் இன்சுலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஃபுட்டை வந்து ரொம்ப நேரத்துக்கு வார்மாக வச்சுக்கும். அந்த லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அழகாக அதில் போயிட்டு நல்லா வந்து லாக்கே ஆகிடுது, அந்தளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்த்துக்கோங்க, நார்மல் ஹாட் பேக்கில் உங்களுக்கு இந்த அளவு அது வந்து ஃபிக்ஸ் ஆகாது. பட் இதில் வந்து நல்ல ஒரு மூடி மாதிரியே சூப்பராக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து எப்பயுமே நமக்கு வந்து நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக வரும், டியூரபுளாக வரும், எதுவுமே ஆகாது. ஸோ அதனால் அது ரொம்ப பெஸ்ட்டு. எனக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்றப்போ சிலதெல்லாம் வந்து நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருந்தால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா கேசரோல். இதில் வந்து ரைஸை சுட சுட அப்படியே வந்து மாற்றிட்டேன், அவ்வளோதான். சர்விங்க்கு அதோடய அப்படியே சர்வ் பண்ணிவிட்டு நம்மளோட அந்த குக்கிங் பாட்டில் இருக்குல்ல, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் டிக்கா நான் சர்வ் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிளான ஒரு லன்ச் தான். பட் அந்த கீ ரைஸோட அந்த பன்னீர் டிக்கா மசாலா வந்து அந்த காம்பினேஷன் இனிமேல் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா இந்த பன்னீர் டிக்காலே இன்னும் கொஞ்சம் கிரேவியாக கூட வந்து பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வதக்கி அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பன்னீர் டிக்கா மசாலாவை வந்து அதில் போட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து கிரேவியாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த பன்னீர் டிக்கா மசாலா தான் வேணும் அப்படின்னு சொல்லி நிக்கில் கேட்டிருந்தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டேன். இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லன்ச் பேக் வந்து எவ்வளோ இருந்தாலும் பத்தாது. ஸோ அதனால் இன்னொரு லன்ச் பேக் கொஞ்சம் டார்க் கலராக வந்து இது போட்டுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் வேகன் லெதரில் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். அந்த லெதர் மெட்டீரியல் அந்த சர்ஃபேஸில் இருக்கிறது பாருங்கள், அது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த எக்ஸ்டீரியர் வந்து இந்த மாதிரி லுக்கில் வந்து இருக்கும். ஹேண்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ கேரி பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜிப்பும் இருக்குது. ஒரு பெரிய லாங் வாட்டர் பாட்டில் நீங்கள் வச்சா கூட ஜிப்போட வந்து அது நல்லா க்ளோஸ் ஆகிடுது. உள்ளுக்குள்ளே நமக்கு இன்சுலேட்டட் இன்டீரியர்ஸ் கொடுத்துருக்கறனால நமக்கு அந்த ஃபுட்டோட டெம்பரேச்சருமே வந்து மெயின்டைன் பண்ணும். இந்த மாதிரி பெருசாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸோடு வச்சு நம்ம அனுப்பும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த க்ளோஸ் பண்ணி ஃபுல்லாக நமக்கு க்ளோஸும் வந்து ஆகிடுது. அதனால் இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு நமக்கு குழந்தைங்களுக்கு வந்து அனுப்புறதுக்கு. அது உள்ள டஸ்ட்டு படாமல் அந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடி வாஷ் டிஸ்பென்சர் தான். ஸோ இது பாடி வாஷ் டிஸ்பென்சர். பட் நம்ம வந்து ஹேண்ட் வாஷும் வந்து போட்டு வச்சுக்கலாம். நம்ம எந்த ஒரு லிக்விட் லோஷன்ஸ் போட்டு வச்சுக்கிறதுக்குமே இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் அந்த செராமிக்கோட அந்த கோல்டன் கலர் ஃபினிஷ் இருக்கிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. பம்பிங் டைப்ன்றனால நமக்கு எந்த ஒரு உள்ளுக்குள்ளே நம்ம எது போட்டு வச்சுக்கிட்டாலுமே பம்பிங் டைப்னால் இன்னும் வந்து பெட்டராக இருக்கும். ரொம்ப மினிமல் டிசைனோட பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்தது இது. இதில் நீங்கள் பாடி வாஷும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாத்ரூமில். இதில் நான் காட்டின ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நெஸ்டேஷியாலேருந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கு, உங்களோட ஃபேவரட் என்ன அப்படின்றதையும் வந்து சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.